ஹலோ, நமஸ்காரங்க. நான் வரலட்சுமி டீச்சரோட ஹஸ்பண்ட் நாராயணன் பேசுறேன். வரலட்சுமி டீச்சரா? அதாங்க நம்ம சத்யா டியூஷன் படிக்கிறான்ல அந்த டீச்சர். ஓ அப்படியா? சொல்லுங்க சார். சத்யா இப்ப அங்க டியூஷன் தானே வந்திருக்கா? ஆமா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை சார்? சத்யா யாரையாவது அடிச்சு போட்டானா? இல்ல சார், சத்யா யாரையும் அடிக்கல. அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்ட்டு என் வைஃப் தான் அடிச்சிட்டா. என்னையா சொல்றீங்க? என் பையனை டீச்சரமா அடிச்சு போட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? சத்யாவா அடிச்சிட்டால அந்த டீச்சர்? போனை கொடுங்க கொடுங்க, நான் பேசுறேன். இங்க கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இரு விமலா. ஏயா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா பிள்ளைய அடிப்பீங்களா நீங்க? அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமாயா? நான் கேக்குறேன். சார், உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஏதோ தப்பு நடந்து போச்சு சார். என்னையா தப்பு நடந்து போச்சு? என் பையனை இது வரைக்கும் நாங்களே அடிச்சது கிடையாது. நான் இப்பவே உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுறேன். சார், நீங்க நேரா வீட்டுக்கு வர வேண்டாம். வர வழியில சுபம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? அங்க எதுக்கு? சத்யாவை இங்கதான் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், பையன் கொஞ்சம் மயக்கமாயிட்டான். என்னது மயக்க மாட்டானா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ என் புள்ளங்க. நாங்க இப்பவே வரோம். நீயும் உன் பொண்டாட்டியும் யாரும் அந்த இடத்த விட்டு நகர கூடாது. நாங்க இப்பவே வரோம். என்னமா என்னாச்சு? நம்ம சத்யா வந்த டீச்சர் அடிச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐயோ அடி பாவி, என்னடே சொல்ற? அவளை இன்னைக்கே நான் வகுத்து போட்டுறேன் பாரு. டேய் வரதா, வண்டி எடுடா போலாம். அவளை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட போறேன். சிஸ்டர், பையனுக்கு கான்சியஸ் வந்துடுச்சா? இன்னும் வரல சார். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. பாவி செருக்கி என் கொலவாரிச கொண்டா நீங்க படுக்க வச்சுட்டாலே. ஐயோ சார், சத்யாங்கிற பையனை அட்மிட் பண்ணிருக்காங்களே, எங்க சார்? வயசு என்ன ஆகுது? ஒரு 15 வயசு ஆகும் சார். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் பாருங்க சார். எமர்ஜென்சி வார்டு பக்கத்துல ஐசியூ இருக்கு, அங்க போய் பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஐயோ என் பேரை என்ன சார் வருது. உங்க பையனை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். நீதான் அந்த டீச்சரா? உருப்படியா? நல்லா அந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணியே. ஐயோ நீ நல்லா இருக்கியா? நான் போயிடுவேன். உங்க பையனுக்கு ஒண்ணு ஆகாதுமா. பாத்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன் குடும்பத்தையும் கருவறுத்துருவேன். நீ என்ன அவன்கிட்ட பேசிட்டு கூறு போட்டுக்க வேண்டாம். டாக்டர் வர நேரம் எல்லாம் சத்தப்படாம அமைதியா இருங்க. தெரியலையே. ஒண்ணு ஆகாதுமா. டாக்டர், சத்தியமூர்த்தியோட அப்பா வரதராஜ். என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கான்சியஸ் வரல. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். டாக்டர், நாங்க இப்ப பாக்கலாங்களா? வாங்க. சரிங்க டாக்டர். இருடி உன்னை மத்த வச்சுக்கிறேன். இரு நில்லுங்க. நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? என் புள்ள இருக்கானான்னு செத்துட்டானான்னு பாக்க வரீங்களா? இங்கே இருங்க. சத்யா, சத்யா என்ன பாரு சத்யா. டாக்டர், பாருங்களேன், கிழிஞ்ச துணியாட்ட கிடக்குறானே, நான் என்ன பண்ணுவேன்? அமைதியா இருங்க. என் வீட்டு குழந்தைய இப்படி படுக்க வச்சுட்டாலே பாவி. இத பாருங்க மிஸ்டர் வரதராஜன், கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சொல்றத கேளுங்க. டாக்டர் சொல்லுங்க. உங்க பையனுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு. எத்தனை நாளா இந்த ஃபீவர் இருக்கு? 2 நாளா இருக்கும் டாக்டர். ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா டாக்டர்,
எந்த டாக்டர்கிட்ட காட்டுனீங்க? டாக்டர் அசோகன்றவர்கிட்ட. டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்ல, கிளைமேட் சேஞ்சால வர நார்மல் ஃபீவர் தான் சொன்னாரு. டாக்டர் எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். நாங்க முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. அப்படி போனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? இது ஒரு நாள் டியூஷன் போவேனா நீ எவ்வளவோ சொன்ன, கேட்டியாடா? டீச்சர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போனியே, கடைசியில இப்படி மாட்டடி அடிச்சு ஹாஸ்பிடல்ல கொண்டு உன்னை படுக்க சிஸ்டர் வச்சுட்டாங்க. கூட்டிட்டு போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளிய போய் நில்லுங்க. அப்பதான் எங்க வேலை பார்க்க முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளிய போங்க சார். வரதராஜன், சார் உங்க பையனுக்கு சொன்னா ஒண்ணும் கேளுங்க, ஆகாது. போங்க. நான் சொல்றத கேளுங்க. போங்க சார். கொஞ்சம் அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. சத்யா போங்க சார், வெளிய இருங்க. சார் டாக்டர் என்ன சார் சொன்னாங்க? கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு எல்லா அப்பனும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா என் பையனை நான் அப்படி வளர்த்துட்டு இருக்கேன். அவனை இப்படி போட்டு அடிச்சு நாரா படுக்க வச்சுட்டீங்களே. சார் நடந்தது என்னமோ தப்புதான் சார். என் வைஃப் உங்க பையனை அடிச்சிருக்க கூடாது. ஆனா இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யல சார். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி அடிக்கிறாங்களோ அப்படிதான் சார் அடிச்சாவ. ஆனா இது இந்த அளவுக்கு விபரீதமா போகணும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். என்னைய பேச்சு பேசுற? ஊரா விட்டு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்காரு. இவங்க டீச்சரா இல்ல ராட்சசியா? இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நான் ஒத்த புள்ளைய பெத்து வளர்த்தேன். அவன் தவம் இருந்து கிடைச்ச புள்ளடி. நாங்க ஏறாத கோயில் இல்ல, பண்ணாத வேண்டுதல் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. வர மாதிரி கிடைச்ச எங்க புள்ளைய படுக்க வச்சுட்டேடி. அம்மா வழக்கமா டீச்சர்ட்ட கொண்டு வந்து பசங்களை படிக்கிறதுக்கு விடுறப்போ கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தத்தையும் உரிச்செடுங்க, ஒழுங்கா படிக்கலன்னு தான் எல்லா பொண்ணு சொல்லுவாங்க. ஆனா என் பையனை அடிக்கவே அடிக்காதீங்கன்னு தானே சொல்லி விட்டுட்டு வந்தேன். சும்மா கண்டிக்க போதுன்னு தானே சொன்னேன். சொன்னா இல்லையாமா? ஐயோ சொன்னேன். அப்பேற்பட்ட பிள்ளைய இப்படி கண்ணு முடிதிரியா போட்டு அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஐயோ டேய், இவட்ட என்னடா பேச்சு? இவள வெளியில விடக்கூடாது. இவள போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்கணும். ஐயோ ஆமாமா, என்னண்ணா ஏன் முடிவாதா? இந்த போன் பண்றேன். ஐயோ சார் ப்ளீஸ் சார், ஒண்ணும் பண்ணாதீங்க. அவன் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் சார், போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணாதீங்க சார். இப்ப நல்ல மாதிரி ஆறுதல் சொல்றியா? பேசாத, நீ பேசாத, போடி போடி. கொஞ்சம் பொறுமையா இருக்குமா? என் பேர புள்ளைய படிக்க வச்சிட்டியேடி, நீ நல்லா இருப்பியா? போலீஸ் எல்லாம் போன் பண்ணாதீங்க சார். பாவி. உங்க கால விழுந்து கெஞ்சுக்க பிரியா. வேண்டாம் சார். சார், சார், ப்ளீஸ் சார். சார், ஐயோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? வாமா.